பெண் குழந்தைகளை ஆசை ஆசையாக வளர்க்கும் அதே பெற்றோர்தான் அந்த பெண்ணுக்கு திருமணமான பிறகு அவரை வேற்று குடும்பத்தினராக பார்க்கின்றனர். தன் கணவர் அல்லது மாமனார், மாமியார் போன்றவர்களை பற்றி அவர்கள் மனக்கசப்புகளையோ குற்றச்சாட்டுகளையோ பகிர்ந்து கொண்டாலும் அனுசரித்து போக வேண்டும் என்பதே பெண் வீட்டாரின் ஒற்றை அறிவுறுத்தலாக உள்ளது. கல்யாணம் முடிந்த பெண் கணவருடன் சேர்ந்து வாழவில்லை என்றால் பிறந்த வீட்டிற்கு கௌரவ குறைச்சலாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. இதனாலேயே குடும்பத்தில் உடல் மற்றும் உளவியல் சார்ந்த பிரச்சினைகள் தீவிர கட்டத்தை அடையும் போது கூட பெண்கள் சட்ட உதவியை நாடுவதில்லை. எந்த நிலையில் சட்ட உதவியை நாட வேண்டும், பெண்கள் சட்ட உதவியை நாடுவதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்த பெண்களின் பெற்றோர் செய்ய வேண்டியது என்ன போன்ற கேள்விகளை மையமாக வைத்து வழக்கறிஞர் நிவேதிதா கவியநாதனுடன் சத்தியம் டிஜிட்டல் குழு மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. பெண் குழந்தைகள் வேணும் அப்படின்னு ஆசாசியாக வளர்ப்பாங்க நிறைய வீட்டில். ஆனால் அவங்களுக்கே கல்யாணம் ஆகிட்ட பிறகு அவங்க அந்த வீட்டை பற்றி, மாமனார் மாமியார் கணவர் பற்றி ஏதாவது குறையெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க, இதுதான் பரவலான அட்வைஸாக இருக்கும். ஏன்னா அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா இந்த வீட்டோட ரெஸ்பெக்ட் அதனால குறையும் அப்படின்ற ஒரு கன்சர்னும் இருக்குது. ஸோ நம்ம சமூகத்தில் டிவோர்ஸை எப்படி பார்க்குறாங்க? டிவோர்ஸ்ன்றது பெரியவங்க இது 2 விதமா பாக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரியும் பாக்குறாங்க. எப்படின்னா, வீட்டுக்கு வந்துட்டா பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், இவ்வளவு சொந்தக்காரங்க முன்னாடி அவங்க கொஞ்சம் பெரிய ஆளா வாழ்ந்து காட்டணும்னு நம்ம நினைப்போம். அது நடக்கல, இல்ல நம்ம செலக்ட் பண்ண ஒரு பையனோ இல்ல நம்ம பசங்க செலக்ட் பண்ண ஒரு பையனோ அது அவங்களால அந்த ஃபேமிலியோ நல்ல அந்த ஹஸ்பண்டையோ கரெக்டா கொண்டு போக முடியல, அந்த ஃபேமிலி லைஃப் அவங்களால கரெக்டா எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை தான் தப்பு சொல்லும் அப்படின்றது பெரியவங்களோட ஒரு கருத்து, பரவலான கருத்து. அதனால பொண்ணாலதான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்றத எல்லாருமே நினைப்பாங்க. சோ நம்ம பொண்ணு தான் தப்பா நினைப்பாங்க அப்படின்றதுனால திருப்பி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமே, நம்மளோட சொந்தக்காரங்களை ஃபேஸ் பண்ண முடியாதே அப்படின்றதுக்காகவே அந்த பொண்ணை என்ன கஷ்டமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் தாங்கி இருந்துக்கோமா அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல நானுமே உங்க வயசுல இருக்கும் போது இதெல்லாம் தாண்டிதான் வந்திருக்கோம், நாங்க இதுக்கு மேல கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த குழந்தையே அந்த பெண் குழந்தையே அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் இவங்களோட கதையும் சொல்லி இவங்களோட கஷ்டத்தையும் அவங்க மேல போட்டு இன்னும் கொஞ்சம் அவங்கள மென்டலா ஹராஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க இவங்க வீட்டுல இருந்து. ஐயோ இது நம்ம ஃபேமிலியே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்கள அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி 2 வகையாவும் அனுப்பிடுறாங்க. இன்னொரு வகை என்ன இருக்கு அப்படின்ற பட்சத்துல பெண் குழந்தைய இந்த காலத்துல பெண் குழந்தைன்றது ரொம்ப செல்லமா வளர்த்துடுறாங்க பசங்களை. அப்படின்றதுனால ரொம்ப சீக்கிரம் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல ஃபேமிலி சைட்ல, ஹஸ்பண்ட் சைட்ல போகும்போது. ஏன்னா அவங்க ஃபேமிலியில அவங்க ரொம்ப பேம்பர்டா ரொம்ப செல்லமா வளர்ந்துடுறதுனால புது சிச்சுவேஷன் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ பெரியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, இவளாலதான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலையோ அப்படின்றதுனால ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், சரி நம்ம சொல்லி பார்ப்போம், நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் பொண்ணுக்கு. ஸோ இந்த கொஞ்ச நாள் ஆனா அட்ஜஸ்ட் ஆயிடும், கொஞ்ச நாள் ஏன்னா அந்த பழக்கத்தோட அவ செட் ஆயிடுவா அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் முதல்ல பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, என்ன மாதிரி இஷ்யூஸை குழந்தைங்க நம்ம கிட்ட சொல்றாங்கன்றத கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். ஏன்னா குழந்தைங்க நம்ம கிட்ட ஒரு இஷ்யூ சொல்றாங்கன்னா அதுதான் உண்மையான இஷ்யூவா இருக்காது, பின்னாடி அவங்களுக்கு நிறைய வேற கனெக்டட் இஷ்யூஸா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த காலத்துல பெண்கள் ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது எது கரெக்ட், நம்ம பண்றது கரெக்டா பண்றோமா தப்பா பண்றோமா எல்லாமே அவங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுதான் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத முதல்ல பெத்தவங்க நம்பணும். இவ்வளவு பெரிய சமூகத்துல அவங்க இவ்வளவு தூரம் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, பெண்கள் இவ்வளவு தூரமா முன்னேற்றத்துக்கு எடுத்துட்டு வராங்க, அவங்களோட லைஃப் அவங்களே பாத்துக்கிற லெவலுக்கு அவங்க ஒரு மேஜர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய டிசிஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படின்னும் போது இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான ரைட்டும் அந்த குழந்தைக்கு இருக்கு, அந்த மெச்சூரிட்டியும் அந்த பசங்களுக்கு இருக்குன்றத அம்மா அப்பா கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ திரைப்படங்கள், சீரியல் எது எடுத்துக்கிட்டாலுமே கொடுமைப்படுத்துறது அப்படின்னா ஏதோ கணவர் குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறது, இந்த மாதிரியான வன்முறைகள், இதுதான் அதிகபட்ச வன்முறையா நிறைய இடத்துல காட்டுவாங்க. இதை தாண்டி என்ன அவங்க உளவியல் ரீதியாவோ இல்ல வேற என்ன விதமான ப்ரெஷர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க? இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸோ இல்ல ரொம்ப பிசிக்கல் அபியூஸ் இருக்கும்போது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குல்ல மேம், வேற என்ன மாதிரியான சட்டங்கள், நம்ம என்ன விஷயத்துக்கு எந்த சட்டத்தை, எப்படி சட்ட உதவியை நாடணும், இல்ல போலீஸ்க்கோ இல்ல அடுத்து வழக்கு தொடர்றதோ எப்ப பெண்கள் அந்த மாதிரியான விஷயத்தை கையில எடுக்கணும் மேம்? அபியூஸ்ன்ற ஒரு வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா, அபியூஸ்ன்றது துன்புறுத்தல்னு சொல்லுவாங்க. அபியூஸ் பாத்தீங்கன்னா பிசிக்கலா தான், அதாவது உடல் ரீதியா தான் இருக்கணும் அப்படின்றது சட்டம் கிடையாது. ப்ராபபிலி மென்டல் அபியூஸ், அதாவது மனதளவுல அவங்கள கஷ்டப்படுத்தி ஒருத்தங்களை இருக்க வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துலயும் அதையும்
அபியூஸ்ன்ற டேர்முக்குள்ளதான் எடுத்துட்டு வராங்க சட்டத்துல. இப்போ வந்து நான் அடிச்சிட்டேன், துன்புறுத்திட்டேன், இல்ல வேற செக்ஷுவல் ரீதியா ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்றத மட்டும்தான் நம்மளால ஓப்பனா ப்ரூவ் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட்னு ஒரு விஷயத்துல எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போய் சொல்லும் போது நம்மளால உடனே காமிக்க முடியும்னா நம்ம உடம்புல ஏதாவது மார்க் இருக்கா, அடிபட்டுச்சு, இங்க அடிபட்டுச்சு, இப்படி அடிச்சிட்டாரு, இல்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்றத வந்து நம்மளால டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான்ன்றது கிடையாது. இப்போ நம்மள வந்து நம்மளா இருக்க விடாம வைக்கிறது, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கூட நம்மள பேச விடாம பாத்துக்கிறது, தடுக்கிறது, ப்ராபபிலி நம்ம வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது, நம்மள சந்தேகப்படுறது, எதுவுமே வந்து அவங்கள அந்த ஒரு பெண் அவங்களா இருக்க முடியாத லெவலுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க வைக்கிறாங்க. இதை வெளியிலயும் அவங்களால சொல்ல முடியாத லெவலுக்கு அவங்கள வீட்டுல இருந்து வெளில போக கூடாதுன்னு சொல்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். இதனால அவங்க வந்து மனதளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதையும் வந்து நம்ம வந்து இந்த ஹராஸ்மெண்ட் அபியூஸ்ன்ற டேர்முக்குள்ளதான் எடுத்துட்டு வரோம். தாராளமா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பெண் மாட்டிக்கொண்டா அவங்களும் போய் தாராளமா ஒரு கேஸோ ஒரு கம்ப்ளைண்ட்டோ போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலான்றது சட்டம் சொல்லுதுங்க. நம்ம சொசைட்டில முன்னாடி சொன்ன மாதிரியே ஒண்ணு பெற்றோர் வந்து குடும்ப கௌரவம் குறையும் அப்படின்றதுக்காக பெண்களை கட்டுப்படுத்தி வைப்பாங்க. இந்த மாதிரி எந்த வகையான போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போக கூடாது அப்படின்றதுனால பிறந்த வீட்லயும் சப்போர்ட் கிடைக்கல, இந்த வீட்லயும் கொடுமைகள் அதிகமாகும் போது சில பெண்கள் வந்து அவங்களால தனியாவும் போய் வாடுறது அளவுக்கு தைரியம் இல்லாம விபரீதமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கப்படணும்னா சமூக மனநிலை எந்த மாதிரியா மாறணும் மேம்? எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு முதல்ல பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்து ஃபேமிலியோட தான் இருக்கும், குடும்பத்தோட தான் இருக்கும். அவங்க அட்டாச்சா இருப்பாங்க. அம்மா கிட்ட போகணும்னு நினைப்பாங்க, அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க, தான் வீட்டுல யாராவது ஒருத்தர் கிட்ட பர்சனலா சொல்லணும்னு நினைப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் ட்ரஸ்டட் பர்சனா கொஞ்சம் நம்பிக்கை கூடிய ஆளா இருப்பாங்க, அவங்க கிட்டதான் சொல்லணும்ன்றத அவங்க நினைப்பாங்க. இப்படி அவங்க மனசு கஷ்டத்தை அவங்க வெளியில ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் தெரிஞ்சாதான் அவங்க இன்னும் நம்மள நம்பி இன்னும் நடந்திருக்குன்றது ஓப்பன் அப் பண்ணி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல ஆரம்பிப்பாங்க. முதல்ல பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா, குழந்தைங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்கறதுக்கான டைம் கொடுக்கணும். இல்ல உனக்கு என்ன தோணுதோ அதை நீ என்கிட்ட தாராளமா சொல்லலாம். சொன்னா நான் கஷ்டப்படுவேன், நீ பயப்படாதமா, உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் தாராளமா எனக்கு சொல்லலாம். இத சொல்றதுனால அந்த குழந்தை வந்து ஓவரா திருப்பி நம்ம செல்லம் கொடுக்குறோமோ, திருப்பி நம்ம அந்த குழந்தைய வந்து திருப்பி நம்ம பக்கமே இழுத்துக்கிறோமோ அப்படின்றது பெற்றோர்கள் நினைக்க வேண்டாம். அதுக்கான டைம்ல கரெக்டான சிச்சுவேஷன்ல அந்த குழந்தைய கொண்டு போனோம்னா முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ரியாக்ட் பண்ணலாம். முதல்ல கேட்கறதுக்கான ஸ்பேஸ், கேட்கறதுக்கான ஒரு நேரத்தை அவங்க ஒதுக்கீடு பண்ணி கொடுக்கணும் அந்த அம்மா அப்பான்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அப்படி அந்த குழந்தை ஒரு விஷயம் இவங்கள்ட்ட வந்து சொல்லும் போது இன்னும் அது மேல எப்படி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவா ஆமா பண்ணிருப்பாங்க, ஆமா கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான், அப்படி இல்ல நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா அதுக்கு ரியாக்ட் பண்ணாம எது சரி எது தவறுன்றத அந்த டைம்ல சொல்லாம அவங்க சொல்றத மட்டும் கரெக்டா கேட்டுட்டு, எனக்கு புரியுதுமா, நீ என்ன எதை தாண்டி வரன்றது எனக்கு புரியுதுன்னு சப்போர்ட்டா இருக்கணும். அந்த டைம்ல அவங்க அந்த விஷயத்த சொல்ற டைம்ல நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவா, ஓகே நமக்கு நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, என்ன நடந்தாலும் நம்ம அம்மா அப்பா நம்ம கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றத அந்த குழந்தைக்கு தெரியணும். ரெண்டாவது விஷயம், உங்க குழந்தை கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள்லாம் சொல்லுது, இல்ல இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா தான் இருக்கும்னு அவங்க சொல்லும் போதே உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களே ஒரு மேப் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே இந்த தேதி இதெல்லாம் நடந்திருக்கு போல இருக்கு, இப்படி எல்லாம் நடந்துட்டே வந்திருக்கு. இப்போ பெரியவங்களா இருக்கும்போது உங்களுக்கு அந்த குழந்தையோட அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகமான எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமான பக்குவமும் இருக்கும். அப்ப நீங்க அந்த குழந்தை சொல்ற ஒரு இன்சிடென்ட்ஸையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த குழந்தையால இந்த லைஃப்ல இதுக்கு மேல எடுத்துட்டு போக முடியுமா முடியாதான்றது. ஏன்னா நீங்க வளர்த்த குழந்தை, அந்த குழந்தை லைனா இப்படி முதல் மாசம் போகும்போது இந்த மாதிரி நடந்ததுமா, 3ஆவது மாசம் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்களே லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது நடுவுல எது வேணா கூட நடந்திருக்கலாமே, சோ நம்ம குழந்தை இதை தாங்குமா அப்படின்றது உங்களால நீங்களே கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி பாருங்க. ரெண்டாவது விஷயம், உங்களால அதை பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் நீங்க கேட்க முடியுமா? ஒரு லீகல் அட்வைஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல ஒரு கவுன்சிலிங் போகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க போங்க. நீங்க போய் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு டிவோர்ஸோ இல்லைன்னா ஒரு குழந்தை ஒரு கஷ்டத்தை சொல்லுது, என்னால் இருக்க முடியலன்னா அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த டிரான்சிஷன், அதாவது நான் இந்த ஜோன்ல இருந்து கல்யாண ஜோன்ல இருந்து இல்ல நம்ம தனியா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஜோனுக்கு அவங்க வரும்போது அவங்க படுற கஷ்டம் மாதிரியே அவங்க அம்மா அப்பாவும் ஒரு கஷ்டப்படுவாங்க. சோ அவங்க அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் டைம் வேணும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. சோ அந்த அம்மா அப்பாவே அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் முடிஞ்ச ஒரு கவுன்சிலிங் செஷன் போய் அட்டன் பண்ணிட்டு, என் பசங்க இப்படி சொல்றாங்க, என் குழந்தை இப்படி சொல்லுது, இது எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ணலாம்.
ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப டூ மச்சா இன்வால்வ் ஆயிடாதீங்க அந்த குழந்தை சொல்ற விஷயத்துல. வெளியோட்டமா கேளுங்க, பட் அதுக்குன்னு அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ணாம விட்டுறாதீங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, பட் ரொம்ப அந்த விஷயத்துக்குள்ள போய் நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி, ஆமா நீ பண்றதுதான் கரெக்ட், அவங்க பண்ண தப்பு, அதெல்லாம் பண்ணாம நீங்க வெளியில இருந்து அந்த குழந்தைக்கு நான் இருக்கேமா, என்னைக்கா இருந்தாலும் எது நீ டிசிஷன் எடுத்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற தைரியம் மட்டும் கொடுத்தா போதும். பேர குழந்தைங்க அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தைரியம் கொடுங்க. சோ நீங்க கொடுக்குற தைரியம் தான் அந்த குழந்தை அடுத்த லெவலோ அடுத்த ஸ்டேஜோ இல்லைன்னா அந்த லைஃப்லயே ஓகே அம்மா அப்பா இருக்காங்க, கண்டிப்பா வேற ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், எங்க அம்மா அப்பா வந்து எனக்காக கேட்பாங்க அப்படின்ற டிசிஷனும் அதை எடுக்கலாம். இல்ல ரொம்ப நாள் தாங்கிட்டு இருந்த துன்புறுத்தலையும் அதை தாண்டி வெளியில வந்து சரி ஓகே எங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்ற தைரியத்துல நான் வெளியில வந்துடுறேன்னு கூட நினைக்கலாம். எப்படி வேணா அந்த குழந்தை எடுத்துக்கலாம் அதை. சோ நம்மளை தவிர வேற எந்த சப்போர்ட் பெரிய சப்போர்ட்டும் அந்த குழந்தைக்கு தைரியம் கொடுக்காதுன்றத மனசுல வச்சுட்டு பெற்றோர்களும் சரி இல்ல அவங்க யார்கிட்ட நம்பி சொல்றாங்களோ அந்த பர்சனும் சரி கொஞ்சம் மெச்சூர்டா கொஞ்சம் பகுத்தறிவோட யோசிச்சு அவங்கள கைட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பட்சத்துல இப்போ அம்மா அப்பா சைட்ல சப்போர்ட் இல்லைன்னா அந்த பெண்கள் என்ன மாதிரி முடிவெடுக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவீங்க மேம்? அப்படி வந்து உங்களுக்கு அம்மா அப்பா வந்து எங்களை நம்ம சொல்றத வந்து கேட்பாங்களான்னு தெரியலையே, இல்ல நான் இதை சொன்னேன்னா எங்க அம்மா அப்பா இதை கரெக்டா புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியலையே, இல்ல ஒரு சில விஷயம் இது எங்க அம்மா அப்பா கிட்ட எங்களால ஷேர் பண்ணவே முடியாதே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க அக்கா உங்க ரிலேட்டிவ்ஸ் ப்ராபபிலி உங்களை விட பெரியவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு வந்து மெச்சூர்டா அட்வைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணும்ல, உங்களுக்கு நம்பிக்கை கூடிய ஆளா யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா, அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல அவங்களும் எனக்கு கரெக்டா வரமாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் போய் நீங்க சந்திச்சீங்கனாலும் அவங்க உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் செஷனும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது இதை நீங்க வேற எப்படி எடுத்துட்டு போனோன்றத அவங்க சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. இல்ல நான் இதுல இருந்து வெளியில வரணும்னா அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் என்னெல்லாம் ஸ்டேஜஸ் இருக்கும்ன்றதும் சொல்லுவாங்க. ப்ராபபிலி உங்களுக்கு இது போகணும்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் வரும்னு தெரிஞ்சா உங்களுக்கு நீங்க வேற மாதிரி டிசிஷனா கூட எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தோணலாம். ஸோ கரெக்டான எக்ஸ்பர்ட் கரெக்டான ஒரு கைடன்ஸோட நீங்க தைரியமா இதை ஹேண்டில் பண்ணலாம். ஓகே மேம், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேயர்களுக்கு பல தகவல்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி நன்றி நன்றி. சட்டம் சார்ந்த சமூக பார்வைகள் மற்றும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் எப்போதும் இணைந்திருங்கள்.